ஸோ இன்றைக்கி ஒரு ரைவல்ரி மேட்ச் இந்தியா vs பாகிஸ்தான் சூப்பர் 4ல். ஸோ இந்தியா இன்றைக்கி கன்ஃபார்ம் வின் பண்ணணுன்னு தான் வருவாங்க. ஸோ அது மாதிரி நம்ம ஸ்டேடியமில் பார்க்குறோம். ஸ்டேடியம், பிச்சு ரிப்போர்ட்டு, டைமென்ஷன்லாம் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு டாஸ் வரும். ஸோ இதாங்க பிச்சு. இந்த பிச்சில் தான் நீ மேட்ச் நடக்க போகுது. ஸோ இதாங்க பிச்சு ரிப்போர்ட். ஸோ நீங்கள் என்ன டீம் சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள், இந்தியா பாகிஸ்தான் சொல்லிட்டு. ஸோ மோஸ்ட்டாக இந்தியாவில் இருப்பீங்க எல்லாருமே. ஸோ டைம் ஃபார் டாஸ்ங்க. இந்தியா vs பாகிஸ்தான். சூரியகுமார் யாதவ் இந்தியாவுக்காக. ஹெட் ஆர் டெய்லா மீன்ஸ் ஐ திங்க் ஹெட். ஸோ ஆஸ் யூஷுவல் டாஸ் வின் பண்ணி பவுலிங் தான் சூஸ் பண்ண போகிறேன். எஸ், பவுலிங் தாங்க இன்றைக்கி. ஸோ இந்தியா டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் எவ்வளோ ஸ்கோர் செட் பண்ணுறாங்கன்னு. ஸோ பாகிஸ்தான் ஸ்குவாட். இது நியூ லுக் பாகிஸ்தான். நெக்ஸ்ட் இந்தியா ஸ்குவாடுங்க. ஸோ சூரியகுமார் கேப்டன். ஸோ ஃபர்ஸ்ட் ஓவர் ஆஸ் யூஷுவல் ஜஸ்பிரீத் பும்ரா ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இந்தியாவுக்காக. ஸோ அம்பையர்ஸ் வந்துட்டாங்க. ஃபீல்டிங் சைடு வராங்க. ஸோ நெக்ஸ்ட்டு யார் ஃபாலோ பண்ணுவாங்கன்னா பாகிஸ்தான் ஓப்பனிங் பேட்டர்ஸ் யாருன்னா சைம் அயூப் அண்ட் அப்துல்லா ஷஃபீக் 2 பேர். லெஃப்ட் அண்ட் ரைட் காம்போவில் வந்து வராங்க இன்றைக்கி. ஸோ ஜஸ்பிரீத் பும்ரா 62 மேட்ச் 71 விக்கெட்ஸ்ங்க. எக்கனாமி 6.7 தான் வச்சுருக்காரு. ஸோ அதனால் பெஸ்ட்டு பவுலர் இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா. ஸோ ஸ்ட்ரைக்கில் யாருன்னா சைம் அயூப் 2 மேட்ச் 150 ரன்ங்க. 2 மேட்ச்சே 50s. நல்ல ஸ்ட்ரைக் ரேட். ஹையஸ்ட் 84 நாட் அவுட். ஸோ இந்த பிச்சில் பிலோ 180 சேஸ் ஈஸியாக பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாலுங்க இங்கே இந்தியா vs பாகிஸ்தான் ஏஷியா கப்பில் சூப்பர் 4 மேட்ச்சில். ஸோ ஃபர்ஸ்ட் பால் என்னன்னா ஜஸ்ட் டாட் பாலுங்க. ஒரு லென்த் பால். ஜஸ்ட் நான் ட்ரைவ் பண்ண ஒரு அட்டாக்கிங் இன்டென்ட் ஃபர்ஸ்ட் பாலு. ஸோ இந்த ஓவர் நல்லா முடியுமா? எஸ், நல்லா முடிச்சிருக்காரு ஜஸ்பிரீத் பும்ரா. ஃபஸ்ட்டு ஒரு 2 ரன் தான் இந்தியா கிட்டேருந்து. ஸோ ஹர்ஷதீப் சிங் நல்ல ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பவுலராக இருக்காங்க இந்தியாவுக்கு. பவுண்ட்ரியா? எஸ், பவுண்ட்ரிங்க. சொல்லும் போதே ஒரு லாஃப்டர் ஷாட், 1 ஹேண்ட் ஷாட் இது. ஃபர்ஸ்ட் பவுண்ட்ரி பாகிஸ்தான் இன்னிங்ஸில். ஸோ ஜஸ்பிரீத் பும்ரா 6ங்க. சொல்லும் போதே 6ங்க. ஸ்ட்ரைட் டவுன் 6 வச்சுருக்கா சைம் அயூப். ஃபர்ஸ்ட் 6 இந்த இன்னிங்ஸில். நல்லா பேட்டிங் ஆகிட்டேருந்து. ஸோ விக்கெட் எடுத்தே ஆனோம் இந்தியா. ஃபர்ஸ்ட் 3 ஓவர்ஸ் இன்னும் விக்கெட் எடுக்கலாங்க. ஷாட்டுங்க. பவுண்ட்ரி ஸ்ட்ரைட் டவுன் நல்ல ஷாட்டுங்க. நல்ல ஒரு பேஸில் போட்டார். ஜஸ்ட் கைட் பண்ணார் ஸ்ட்ரைட்டில். பவுண்ட்ரிங்க. ஸோ ஸ்பின்னு இப்போ பேஸ் ஒன்றும் விக்கெட் எடுத்து கொடுக்கலன்னு ஸ்பின்னுக்கு போயாச்சு. இப்போ அக்சர் பட்டேல் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஜடேஜாங்க. நல்லா பண்ணியிருக்காரு ஸோ ஃபார். ஃபஸ்ட்டு பாலே பவுண்ட்ரியா? ஆமாங்க. பவர் பிளே நல்லா யூட்டிலைஸ் பண்ணுறாங்க பாகிஸ்தான் பிளேயர்ஸ், எஸ்பெஷலி சைம் அயூப். கேட்சை விட்டாருங்க. ஹர்திக் பாண்டியா பவுலிங்கில் யார்? ஹர்ஷதீப் சிங் கேட்சை விட்டாருங்க. சைம் அயூப் கேட்சை. இது காஸ்ட்லி மிஸ் ஆனால் பார்க்கணும் மேட்ச்சு முடியும் போது. ஒரு ஈஸியஸ்ட் கேட்சுங்க. கைக்கு வந்த கேட்சு. எஸ், கொஞ்சம் டவுனாக போச்சு. பட் பிடிச்சிருக்கணும் ஹர்ஷதீப் சிங். எவ்வளோ பெரிய இம்பேக்டாக இருக்க போகுதுன்னு தெரியலங்க. ஆமாங்க, ஈஸியான கேட்சுங்க. தவற விட்டார். ஸோ 14 இருக்காங்க டீம் பாகிஸ்தான். 50ங்க. ஸோ நல்ல பார்ட்னர்ஷிப் 2 ஓப்பனர்ஸ் கிட்ட இருந்தோம். எஸ்பெஷலி சைம் அயூப் கொஞ்சம் அட்டாக்கிங்காக ஆடிருக்காரு. ஷஃபீக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ டவுன். 18 பால் 17. பட் பரவாயில்லைங்க. பட் பார்ட்னர்ஷிப் 41 பால் 51 இருக்குது. ஸோ விக்கெட் எடுத்தே ஆகணும் இந்தியா. இல்லைனா கஷ்டமாயிருங்க. சொல்ல முடியாது. 6ங்க. ஃப்ளிக் ஷாட்டுங்க. அருமையான ஷாட்டு. நல்ல ஓவராக மாறி இருக்குது பாகிஸ்தானுக்கு இது. ஹர்திக் பாண்டியா கண்டினியூ பண்ணுறாரு. ஷாட்டுங்க. யாக்கிங் லைனில் போட்டாங்க. பட் பவுண்ட்ரி. அருமையான பவுண்ட்ரிங்க இங்கே.
ஸோ என்னங்க பிச்சுக்குள்ளேயே ஓடுறாங்க, அன்எக்ஸ்பெக்டடுங்க, பிச்சுக்குள்ளே அடிச்சுட்டு ஓடுறாங்கங்க. ஸோ பார்ட்னர்ஷிப் 94 போயிடுச்சுங்க. ஸோ பவுண்ட்ரியா? ஆமாங்க பவுண்ட்ரிங்க. ஒரு செமையான ஷாட்டிங் ஆஃப் சைடில். ஸோ இந்த பார்ட்னர்ஷிப் 100 நோக்கி போயிட்டு இருக்கேன். 98 ஃபார் நோ லாஸ். ஸோ இந்த பாலோட 100 பார்ட்னர்ஷிப் பண்ணுறோமா? எஸ், 100 பார்ட்னர்ஷிப் பிட்வீன் 2 ஓப்பனர்ஸ் ஃப்ரம் பாகிஸ்தானுங்க. நல்லா ஆடிருக்காங்க. அப்துல்லா ஷஃபீக் பொறுமையாக என்ன பட் 50 அவரில் ஃபஸ்ட்டாக முடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் 50 அவருக்கு இன்டர்நேஷ்னல் T20ஸில். பாசிட்டிவ் இன்டென்ட் ஆடிருக்காங்க ரெண்டு பிளேயர்ஸுமே. 51 ஆஃப் 36 பால் 3 4 வச்சுருக்காங்க. ஸோ 100 ரன் வந்துருக்கு பார்ட்னர்ஷிப். ஸோ ஜஸ்பிரீத் பும்ரா விக்கெட் எடுக்க எடுத்துகிட்டு. ஸோ இவர் 50 வச்சுட்டாருங்க. சைம் அயூப் 3 மேட்ச்சுமே 3 50ஸ்ங்க, 2 ரன்ஸ். ஸோ அதில் 3 50 T20 51 ஆஃப் 37ங்க, 3 4 2 6. ஸோ இந்த பார்ட்னர்ஷிப் பிரேக் பண்ணியே ஆகணுங்க, இல்லைனா இந்தியாவுக்கு டிஃபிகல்ட்டியாக இருக்கும். ஸோ சொல்லும் போதே மற்றும் ஒரு பவுண்ட்ரி லெக் சைடில் லோ ஃபுல் டாஸ். ஈஸி பிக்கிங்க செட்டில்டு பேட்ஸ்மேனுக்கலாம். ஸோ லாஸ்ட் பால் பும்ராவோட 6 அடிக்குமா? இல்லைங்க பவுண்ட்ரியா? இல்லைங்க சிங்கிள் தாங்க. இல்லை 2 ரன் பார்க்குறாங்க. ரன் அவுட்டா? ஒரு அப்பீல் இருக்குது ரன் அவுட்டுக்கு, பார்க்கணும் அவுட்டா இல்லையான்னு. ஸோ அம்பேர் தேர்ட் அம்பேருக்கு போயிருக்காரு. ஸோ அவுட்டா இல்லையா? ஐ திங்க் டைவ் அடிச்சிருக்காரு, பார்ப்போம் அவுட்டா இல்லையான்னு. சரி அவுட்டுங்க. எஸ் கண்டிப்பாக அவுட்டு. டைவ் அடிக்க முன்னாடியே ஸ்டெம்ப்பு பைல் செத்தாச்சு. எஸ் இந்த டிஸ்பிளே அவுட்டுன்னா எஸ் அவுட்டுங்க. ஃபைனலி ஃபஸ்ட்டு பிரேக் த்ரூ இந்தியாவுக்கு. ரன் அவுட் மூலியமான்றிருக்கு. அது பண்ணது யாருன்னா ஹர்திக் பாண்டியாங்க. ஸோ ஃபைனலி இந்தியா எக்ஸ்பெக்ட் பண்ண ஃபஸ்ட்டு பிரேக் த்ரூ அப்துல்லா ஷஃபீக் 54 ரன்ஸ் ஆஃப் 38 பால்ஸுங்க. ஸோ அடுத்து வந்த எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயரான ஃபக்கர் ஜமான். இவர் ஒருத்தர் தான் இந்த பாகிஸ்தான் லைனப்லேயே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர், இந்தியாவுக்கு எதிர்க்க ஆடிருக்காரு அதிகமாட்டி. ஸோ இன்றைக்கி இதுக்கடுத்து இந்த இன்னிங்ஸ் ரொம்ப க்ரூஷியலாக இருக்கும், ஏன்னா நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் செட் பண்ணியாச்சு. ஸோ எதிர்பார்ப்பாங்க அவங்க டீம் மேனேஜ்மெண்ட் எஸ்பெஷலி. ஃபஸ்ட் பால் 6ங்க. சொல்லும் போதே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயராக ஃபஸ்ட் பால் 6 அடிச்சிருக்காரு ஃபக்கர் ஜமான் அகெயின்ஸ்ட் அக்ஷர் பட்டேல். ஸோ இங்கே இவருக்கே ரொம்ப க்ரூஷியலாக இருக்குங்க ஃபக்கர் ஜமான் விக்கெட்டு. கேட்சா? ஆமாங்க அவுட்டுங்க. குல்தீப் யாதவ் கடைசி ஓவரில் விக்கெட் எடுத்திருக்காரு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விக்கெட்டுங்க. ஃபக்கர் ஜமான் நல்ல அட்டாக்கிங் இன்டென்ட்டில் இருந்தார் இன்றைக்கி. ஸோ ஃபர்ஸ்ட் விக்கெட் குல்தீப் யாதவ் இன்றைக்கி. ஸோ 13 ரன் 6 பாலில் அவள் தான் இன்றைக்கி அவர் இன்னிங்ஸு. ஸோ ஷார்ட் பவுண்ட்ரியா? எஸ். ஹர்ஷதீப் சிங் கொஞ்சம் இன்றைக்கி எக்ஸ்பென்சிவாக இருக்கார் இன்றைக்கி. ப்ளஸ் நல்லா ஆடுறாங்க, எஸ்பெஷலி சைம் அயூப். ஒரு அட்டாக்கிங் இன்டென்ட் எப்போல்லாம் ஸ்லோ டவுன் ஆகிறோ அப்போல்லாம் கரெக்டாக ஒரு மேக்ஸிமைஸ் பண்ணுறாரு. 4 6 அடிச்சு. செகண்ட் யாக்கர் பட் அன்லக்குங்க, எட்ஜு பவுண்ட்ரி போயிருக்கு. இது ஹர்ஷதீப் தப்பாக பண்ணல, பட் லக்கு பாகிஸ்தானுக்கு இருக்குது. ஸோ ஹர்திக் பாண்டியா வராருங்க. ஃபஸ்ட் பாலே ஒயிட் யாக்கர் 9 4 வச்சிட்டாங்க. ஸ்ட்ரைட் டவுன் த கிரவுண்ட் 4ங்க பவுண்ட்ரி. ஸோ இன்னும் 3 பால் இருக்குது. அகெயின் டவுன் த கிரவுண்டுங்க, ஸ்ட்ரைட் பவுண்ட்ரிங்க. ஸோ செஞ்சுரி இருக்குது இன்றைக்கி. சைம் அயூப் கிட்ட ஃபுல் இன்னிங்ஸ் ஆடினா நிச்சயமாக இருக்குது. ஹர்ஷதீப் சிங் பெனால்ட்டி மீட் ஓவர் போட வராதுங்க. ஃபஸ்ட்டு பால் ரிவர்ஸ் ஸ்வீப் பவுண்ட்ரிங்க. தேர்ட் மேன் யாரும் இல்லை, ஷார்ட் டர்மெண்ட் தண்ணா போகிறோம். ஈஸி பவுண்ட்ரி ஃபார் யார்? முகமது ஹாரிஸ் நினைக்கிறேன். எஸ் இன்னும் 4 பால் இருங்க. ஸோ இந்த பால் லோ ஃபுல் டாஸ் பவுண்ட்ரிங்க. கொஞ்சம் ஹர்ஷதீப் சிங் அவர் யூஸ்வல் ஃபார்மில் இல்லைங்க. யாக்கர்ஸ் மிஸ் ஆகுது, ஃபுல் டாஸாக மாறுது. பவுண்ட்ரி மேலே பவுண்ட்ரியாக கொடுக்குறாருங்க ஹர்ஷதீப் சிங். அண்ட் ஆல்சோ 50 பார்ட்னர்ஷிப் கவுண்ட்ஸ் பிட்வீன் 2 பேட்டர்ஸுங்க. ஸோ ஜஸ்பிரீத் பும்ரா இன்னும் 3 பால் 100ங்க.
சயம் அயூப் 100ங்க. ஃபஸ்ட்டு அவர் இன்டர்நேஷ்னல் T20 100ங்க இவருக்கு. அருமையான பேட்டிங். 10 4 2 6 64 பால்ஸில் வந்துருக்கு. எஸ்பெஷலி நல்ல ஒரு குவாலிட்டியான இந்தியா பவுலிங் அட்டாக் எதிர்க்க. ஸோ இங்கேருந்து லாஸ்ட் 2 balls 2 6 அடித்து டார்கெட்டை 200 செட் பண்ண முடியுமா? கொஞ்சம் கஷ்டம் தான். பட் ஸ்டில் ஒரு 6 எதிர்பார்ப்பார் கண்டிப்பாக சயம் அயூப். 2 பால் இருக்குது. பும்ரா எதாவது பண்ண முடியுமா? அவுட்டுங்க. ஃபைனலி பும்ரா ஃபர்ஸ்ட் விக்கெட் நல்லா போட்டார் இன்றைக்கி. எஸ்பெஷலி அந்த லாஸ்ட் ஓவர் இந்த பவுண்ட்ரி தவிர்த்து நல்லா போட்டிருக்காருங்க. ஸோ இன்னும் ஒரு பால் இருக்குது. நல்லபடியாக ஃபினிஷ் பண்ண முடியுமா? பட் நீங்கள் ஒரு பயங்கரமான இன்னிங்ஸ் பண்ண முடியும். யங்ஸ்டருங்க சயம் அயூப் 102 65 பாலில் அகேன்ஸ்ட் குவாலிட்டி இந்தியன் பவுலிங் சைடு எதிர்க்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப்ங்க. ரொம்ப பயங்கரமான இன்னிங்ஸ் இது. ஸோ இந்தியா எனிதிங் அப்போ 190 சேஸ் பண்ணியே ஆகணும். ஸோ இந்தியாவுக்கு பேட்டிங்லேருந்து யார் அடிக்க போகிறான்னு தான் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ லாஸ்ட் பாலுங்க இங்கே 6 4 டாட் பாலாக இருந்தால் பார்க்கணும். ஒரு யாக்கருங்க ஒரு டாட் பாலை ஃபினிஷ் பண்ணுறாங்க டீம் இந்தியா. நல்ல பட் ஸ்டில் இட்ஸ் அ குட் பேட்டிங் ஃப்ரம் பாகிஸ்தான். ஸோ 188 இஸ் நாட் கோயிங் டு பி ஈஸிங்க. இந்தியா எஸ்பெஷலி பவர் பிளேயில் கொஞ்சம் நல்லா அட்டாக் பண்ணியே ஆகணும். மினிமம் 60 for 1 இருக்கணுங்க. ஆர்எல்ஸ் இட்ஸ் கோயிங் டு பி டிஃபிகல்ட்டி ஃபார் இந்தியாங்க. ஏன்னா நல்ல ஒரு டீசென்ட் ஸ்பின் அட்டாக் வச்சுருக்காங்க அவங்க பாகிஸ்தான். எஸ்பெஷலி அவங்க ஓப்பனர்ஸ் எப்படி பண்ண போகிறாங்க? அவங்க ஓப்பனர்ஸ் லே ஆகிதான் இந்த மேட்ச்சே இருக்குங்க. அவங்க ஓப்பனர்ஸ் நல்லா பண்ணுறாங்க. எங்கள் இந்தியாவுக்கு சஞ்சு சாம்சன் அண்ட் அபிஷேக் சர்மா வராங்க பேட்டிங்க்கு. ரைட் லெஃப்ட் காம்போ சேம் அடிப்பாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். ஒரு க்ரூஷியல் மேட்ச்சுங்க. க்ரூஷியல் இன்னிங்ஸ் அபிஷேக் சர்மா அண்ட் சாம்சன் 2 பேருக்குமே. ஸோ வந்துட்டாங்க 2 பேருமே. ஸோ பாகிஸ்தானுக்கு ஆஸ் யூஷுவல் ஓப்பனிங் பவுலர் யாருன்னா ஷஹீன் அஃப்ரீடி, ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பவுலர். இவர் கொஞ்சம் இந்தியா கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்திருக்காரு. எஸ்பெஷலி ரோஹித் சர்மா இருக்குது. பட் அவர் இல்லை இப்போ. ஸோ அபிஷேக் சர்மா 9th மேட்ச்சுங்க. ஸ்டில் ஒரு இன்னிங்ஸ் பெருசாக வரல அவர்கிட்ட. இந்த மேட்சாக இருக்குமா நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். பெஸ்ட் ஆஃப் 35 தான். ஸ்ட்ரைக் ரேட் க்ளோஸ் டு 140 வச்சுருக்காரு. பட் அது பார்த்தாங்க இப்போ இருக்கிற இந்த சேஸ்க்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பாலுங்க த சேஸ் ஆஃப் 189ங்க. ஃபர்ஸ்ட் பால் என்ன ஆக போகுது? 6 4 பவுண்ட்ரியா? ஒரு ஃபுல் டாஸ் மாதிரி தான் போடுறாரு. ஃப்ளிக் ஷாட் சிங்கிளா? மேபி 2 ஓடலாம். எஸ் 2 runs இந்தியா ஆஃப்டர் மார்க் அண்ட் ஆஸ் வெல் அபிஷேக் சர்மா. சஞ்சு சாம்சன் கொஞ்சம் அவருக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான் இருக்குங்க. ஸோ இந்த சேஸில் சஞ்சு சாம்சன் க்ரூஷியலாக இருப்பாருங்க. ஏன்னா ஸ்பின்னர்ஸ் நல்லா ஆடுவார். ஸோ இந்த மேட்ச் எப்படி போகும்னு இவர் பேட்டிங்கில் டிசைட் ஆகுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பால் ஃபேஸ் பண்ண போகிறார் சஞ்சு சாம்சன். ஃபர்ஸ்ட் பால் ஷார்ட் பாருங்க. ஹுக் ஷாட் பார்க்கலாமா? இல்லைங்க, ஒய்டுங்க. ரொம்ப ஷார்ட்டாக போட்டார். எஸ் ஒய்ட் கரெக்டாக கால் பண்ணியிருக்கேன். ஸோ ஓவர் ஒன்ஸு கொடுத்தாச்சு. செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பாலுங்க அவுட். ஆமாம் அவுட்டுங்க. அபிஷேக் சர்மா அனதர் ஃபெயிலியருங்க. இங்கே அகெயின் பவர் பிளேக்குள்ளேயே அவுட் ஆகிருக்காருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விக்கெட் டவுன் ஃபார் இந்தியா. அபிஷேக் சர்மா 6 of 6ங்க. ஸோ சஞ்சு சாம்சன் ஒரு பக்கம் நிற்கிறாருங்க. பவுண்ட்ரிங்க. எஸ் கொஞ்சம் ஸ்லாட்டில் போட்டார். ஸோ ஃபர்ஸ்ட் பவுண்ட்ரி இந்தியா இன்னிங்ஸில் தான். ஸோ ஸ்பின்னர்ஸ் அபார் அகமத் ஷார்ட் 6ங்க. ஃபர்ஸ்ட் 6 ஃப்ரம் சஞ்சு சாம்சனுங்க. மேபி நீங்கள் நாளாக இருக்குமான்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 6 நல்ல ஒரு ஷாட்டுங்க. கான்ஃபிடென்ட் தான் நிச்சயமாக தரும் சஞ்சு சாம்சனுக்கு. அவுட்டுங்க. பவுண்ட்ரி இல்லை, பவுண்ட்ரி நினச்சி அவுட் ஆகிட்டாரு. என்னங்க இந்த ஓவராக 6 வந்தது. நல்லா அடிக்கலாம் நினச்சேன், பட் அவுட் ஆகிட்டாருங்க. இன்றைக்கும் சாம்சன் இன்னிங்ஸ் நல்லா பார்க்க முடியாது. 2 ஓப்பனர்ஸுமே பவர் பிளேக்குள்ள அவுட் ஆகியாச்சுங்க. 12 of 7. ஸோ அகெயின் ஒரு ஃபெயிலியர் சாம்சனுக்கு. திலக் வர்மா நல்ல ஸ்ட்ரைக் ரேட் க்ளோஸ் 150. பட் அவர் அடித்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. இன்றைக்கி ஒரு இன்னிங்ஸ் வருமா? இப்படியே போச்சுன்னா இந்தியா ஒரு இன்னிங்ஸ்
இன்னும் மோசமாயிரும். சுப்மன் கில் அண்ட் திலக் வர்மா எதாவது பண்ண முடியுமா பார்க்கணும். இல்லைங்க, அவுட்டுங்க. இவரும் அவுட் ஆகிருக்காரு. என்னங்க லாஸ்ட்டு அச்சாலே அவுட் ஆகிடுறேன். ஸோ டக்கு இங்கே திலக் வர்மாவுக்கு. இந்தியா த்ரீ டவுனுங்க பவர் பிளேக்குள்ளேயே. எதிர்பார்க்கல இந்த மாதிரி பேட்டிங் ஆடுவாங்கன்னு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதுக்கடுத்து இந்தியா வின் பண்ண முடியுமா இந்த லெவல்லேருந்து? ஸோ சூரியகுமார் லெக் சைடில் போடப்பட்ட பந்த பவுண்ட்ரிங்க தட்டி விட்டார். ஃபர்ஸ்ட்டு பவுண்ட்ரி சூரியகுமாருக்கு. அதில் சூர்யா ஸ்பெஷல் பார்த்தா மட்டும்தான் இந்தியாவை வின் பண்ண முடியும் இதுக்கடுத்து. ஸோ சுப்மன் கில் இருக்காருங்க, அவுட்டுங்க அவ்வளோங்க. ஸோ மற்றும் ஒரு விக்கெட் அவுட்டு. அகைன் 3-4 ஷார்ட் பாலுங்க. ஷைன் அஃப்ரீடி விக்கெட் எடுத்துட்டார். சுப்மன் கில் அகைன் ஒரு ஃபெயிலியர். டாப் த்ரீயுமே ஃபெயில் ஆயிடுச்சு இந்த மேட்ச்சில். 9 of 9ங்க. இது 9 of 9. அபிஷேக் 6 of 6. சாம்சன் 12. ஸோ புவர் பேட்டிங் ஃப்ரம் டாப் ஆர்டருங்க. ஸோ பேசும்போது இங்கே ஒரு பவுண்ட்ரிங்க. 50 ஃபார் இந்தியா. இந்த எண்ட் ஆஃப் பவர் பிளே முடிய போகுது. 52 for 4ங்க. ஸோ 6.1 பவர் பிளே முடிஞ்சிருச்சு. பவுண்ட்ரிங்க, ரிவர்ஸ் ஸ்வீப்பில் பவுண்ட்ரி வச்சுருக்காரு இங்கே சூரியகுமார். யார் அவர் இன்னிங்ஸ் க்ரூஷியலாக இருக்கும். எஸ், அவர் பவுண்ட்ரி ட்ரை பண்ணியிருக்காரு. பவுண்ட்ரிங்க. ஸோ கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் டீசெண்டாக போயின்னு இருக்கு. பவுண்ட்ரி இல்லைங்க, 3 ரன் ஓடிட்டாங்க. ஸோ இந்தியாவுக்கு இந்த பார்ட்னர்ஷிப் கொஞ்சம் ஒரு ஹோப் தருதுங்க. ஸோ கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கு இவங்க 2 பேர் நடுவில். ஸோ இன்னும் 102 ரன் வேணுங்க 64 பாலில். ஸ்டில் பாசிபிள் தான். ஏன்னா இருக்கிறது டூபே, ஹர்திக் பாண்டியான்னு சொல்லிட்டு தான் பேட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இன் பிட்வீன் 50 பார்ட்னர்ஷிப் இவங்க 2 பேர் நடுவில். நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப். இவங்க 2 பேருமே ஈக்குவலாக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லாஸ்ட் ஷாட் ட்ரை பண்ணியிருக்காரு. அக்சர் அவுட்டுங்க. ஸோ க்ரூஷியல் டைமில் அக்சர் பட்டேல் அவுட் ஆகிருக்காருங்க. நல்ல நாக் ஆக்சுவலி. அண்ட் ஒரு 41 for 4லேருந்து நல்லா டெவலப் பண்ணி எடுத்துன்னு வந்தார். ஒரு 6 முயற்சி, பட் அவுட் ஆகிட்டாருங்க. பட் ஸ்டில் நல்ல நாக்குங்க. 35 of 23. பட் ஸ்டில் இருந்திருந்தாருன்னா நல்ல இதுவாக இருந்திருக்கும் இந்தியாவுக்கு. ஸோ சிவன் டூபே 6 டூபே வந்துருக்காரு. ஸ்பின்னர்ஸுக்கு அகேன்ஸ்டாக அட்டாக்கிங் இன்டென்ட் காட்டுறவருங்க. ஸோ ஸ்டில் என்ன கேட்டிங்கன்னா இந்த சேஸ் ஆண்டாங்க. வித் சூரியகுமார் ஸ்டில் மிடில் இருக்காருங்க. ஃபர்ஸ்ட் பால் டூபே பவுண்ட்ரிங்க. ஒரு ஃபுல் டாஸ் பவுண்ட்ரி. இந்தியா 100 up. 101 for 5. ஸோ சிவன் டூபே ஸ்பின்னர்ஸ் எதிர்க்க நல்லா ஆடணுங்க. கொஞ்சம் அட்டாக் பண்ணணும். எஸ், சொல்ல முடியாத பவுண்ட்ரிங்க. எஸ், 2வது பவுண்ட்ரி டூபேக்கு இந்த இன்னிங்ஸில். நல்லா ஆடணும் இன்றைக்கி இந்தியா வின் பண்ணணுன்னா. ஸோ இங்கே 50 up ஃபார் சூரியகுமார் யாதவ். ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் டைமில் இந்த கேப்டன் ஒரு பிரில்லியன்ட் பேட்டிங் ஷோ பண்ணிட்டு இருக்காருங்க. 51 of just 28. தென் T20 கெரியரில் 10வது 50 அவர் சூரியகுமார் யாதவுக்கு. இந்த மேட்சை வின் பண்ணாருன்னா ஒன்னால பெஸ்ட்டு நாக்காக இருக்கும். ஸோ சப்போர்ட் வேணும் சிவன் டூபே கிட்டேருந்து. ஸோ லாஸ்ட் பால் கொஞ்சம் சைலன்ஸான ஓவர் தான். ஏன் பவுண்ட்ரிங்க, ஒரு யாக்கர் லென்த்தில் போட்டார். ஒரு பவுண்ட்ரியை கன்வெர்ட் பண்ணியிருக்காரு. நல்ல ஒரு எண்ட் இந்த ஓவருக்கு. இந்தியா இந்த சேஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோலில் இருக்காங்க இப்போ நான் சொல்லுவேன். ஸ்டில் அனதர் 15 runs தான் இன்னும் 6 overs. ஒரு கொலாப்ஸ் ஆகாமல் இருந்தால் போடுங்க. ஒரு ஓவருக்கு 9 run தாங்க, ஈஸியாக அடிக்கலாம் வித் சூரியகுமார் அண்ட் டூபே இந்த மிடில். ஸோ ஒரு ஓவருக்கு 9 run தாங்க. இங்கேருந்து ஸ்டில் பாசிபிள் தான் இந்தியாவுக்கு. நெக்ஸ்ட் பவுண்ட்ரிங்க. ஸோ சிவன் டூபே வண்டர்லேருந்து ஐ திங்க் 4th பவுண்ட்ரி நினைக்கிறேங்க. 9 balls 21 runs. க்ரூஷியல்லாம் ஆடிட்டு இருக்காரு சிவம் டூபே. ஸ்டில் அந்த 6 பார்க்கலாம் நம்ம.
சிக்ஸ் வருமா இந்த பால் ஷிவன் டூபே கிட்டேருந்து? இல்லைங்க, பட் பவுண்ட்ரி வருங்க நிச்சயம். பவுண்ட்ரி ஃபைன் லேக்கில் அங்கே இல்லை ஃபீல்டர். ஸோ பேக் டு பேக் பவுண்ட்ரி ஃப்ரம் ஷிவன் டூபே. குயிக் ஃபயர் நாக் ஆடின்னு இருக்காரு ஷிவன் டூபே இந்தியாவுக்காக. ஸோ ஷைன் அஃப்ரீடி யாக்க முயற்சிங்க, ஜஸ்ட்டு தப்பிச்சிட்டாருங்க ஷிவன் டூபே. பட் 2 runs பாசிபிள். எஸ் 28 பால் 41 இருக்கிறது ரொம்ப கண்டிப்பாக சேஸ் பண்ணலாங்க. ஸோ 50 பார்ட்னர்ஷிப் இங்கே அகெயின் ஒரு நல்ல குயிக் டைமில் வந்துருக்கு ஷிவன் டூபே. 13 பால் 28. சூர்யா நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷனுங்க. ஸோ பவுண்ட்ரி, எஸ் பவுண்ட்ரிங்க. ஃப்ளிக் ஷாட் கொஞ்சம் ஏரில் இருந்தது, பட் ஸ்டில் பவுண்ட்ரிங்க. 150 வந்துச்சு இந்தியாவுக்கு. ஷிவன் டூபே வண்டர்லேருந்து பவுண்ட்ரிஸ்லாம் டீல் பண்ணிட்டு இருக்காருங்க. ஒரு நல்ல ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக வந்துருக்காரு அவர் இன்னிங்ஸ் இன்றைக்கி. ஸோ அபார் அவர் நல்லா போட்டிருக்காரு இன்றைக்கி. பவுண்ட்ரி அங்கே கேப்பில் அருமையான பவுண்ட்ரிங்க சூரியகுமார் யாதவ். ஸோ க்ரூஷியல் இன்னிங்ஸ் ஆடிட்டு இருக்காருங்க. ஸோ லாஸ்ட் ஓவர் ஆஃப் ஷைன் அஃப்ரீடிங்க. ஒரு ஷார்ட் பால் பவுண்ட்ரிங்க. ஸோ தேர்ட் மேன் ரீசனில் யாரும் இல்லைன்னு தெரிஞ்சு கரெக்ட் டைமில் கேப்டன் சூரியகுமார் யாதவ் ஸ்கை ஒரு பவுண்ட்ரி அடிச்சிருக்காரு தேர்ட் மேன் தலைக்கு மேலே. ஸோ நல்ல ஷாட்டுங்க ஃப்ரம் கேப்டன் ஸ்கை. ஸோ இந்தியா இந்த ஸ்டேஜ்லேருந்து இந்த மேட்ச் தோக்க முடியாதுங்க. ஸோ லாஸ்ட் பால் பவுண்ட்ரி வருமா? கேப்பில் எஸ் பவுண்ட்ரிங்க. ஸோ ஸ்டார்டிங் ஆஃப் ஓவர் பவுண்ட்ரி, ஓவர் எண்டிங்கும் பவுண்ட்ரிங்க. ஸோ இந்தியா இந்த மேட்ச்சை வின் பண்ண போகிறாங்க இந்த பவுண்ட்ரியோட. இல்லைங்க ஒரு ட்விஸ்ட், நோ பாலுங்க. ஸோ இன்னும் ஒரு பால் அகெயின் போடணும் வந்து ஷைன் அஃப்ரீடி. ஸோ லாஸ்ட் பால் ஆஃப் த ஷைன் அஃப்ரீடி இன்னிங்ஸ்ங்க. 6 வருமா? ஃப்ரீ ஹிட் கண்டிப்பாக சூரியகுமார் 6 கெயின் பண்ணுவார். ஒரு லென்த்து பால் ஒய்டாக போட்டார், ஹேண்ட்ஸை ஃப்ரீ பண்ண சான்ஸ் கிடச்சி 6ஓட முடிச்சிருக்காரு சூரியகுமார் யாதவ். அது ஹையஸ்ட் இண்டிவிஜுவல் ஸ்கோர் T20 ஸோ பெஸ்ட்டு நாக் அவருக்கு T20. ஸோ வின்னிங் ரன்ஸ் ஷிவன் டூபே 2 runs ஓடுவாங்களா? எஸ் ஓடிடுவாங்க. எஸ் இந்தியா இந்த மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட்டியாக இருந்தது. 41 for 4 இருந்தாங்க. அங்கேருந்து சூரியகுமார் யாதவ், அக்ஷர் பட்டேல், டூபே 3 பேர் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் இந்தியாவுக்கு வின் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டில் இந்தியா டாப் ஆர்டர் இஷ்யூ இருக்குங்க. இந்த மேட்ச் ஒன் ஆஃப் பெஸ்ட்டு மேட்ச் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மேட்ச் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ இதாங்க பேட்டிங் ஸ்கோர் கார்டு. டாப் ஆர்டர் ஃபுல்லாக ஃபெயிலிங்க. 6, 12, 9, 0. அதுக்கடுத்து சூரியகுமார் அண்ட் அக்ஷர் பட்டேல் பிரில்லியன்ட் பார்ட்னர்ஷிப். அதுக்கடுத்து ஷிவன் டூபே ஃபினிஷிங் டச்சுங்க. ஸோ பவுலிங் பார்த்தீங்கன்னா எல்லாருமே எக்ஸ்பென்சிவாக இருந்தாங்க பாகிஸ்தானுக்கு. மேட்ச் மாதிரி பார்க்குறீங்க, பாகிஸ்தான் 188 அடித்தாங்க. ஸோ 5 பிரில்லியன்ட் செஞ்சுரி. இங்கே இந்தியாவுக்கு கேப்டன் சூரியகுமார் ஒரு 81 நாட் அவுட். இந்தியா வின் பை 5 wickets. ஸோ இந்த மேட்ச் அவ்வளோதாங்க. சூரியகுமார் மேன் ஆஃப் மேட்ச். அண்ட் அடுத்த வீடியோ ஸ்ரீலங்கா பாகிஸ்தானில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வீடியோ என்னோடய கேம் ப்ளே எப்படி இருந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இம்ப்ரூவ் பண்ணால் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ தட்ஸ் இட்ங்க இந்த வீடியோவுக்கு. பாய்.